Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னா ஸ்வீட் அப்பம். இதுக்கு தேவையான பொருட்களை இப்ப பார்த்துடலாம். மைதா 1 கப், சர்க்கரை 1/4 கப், ஏலக்காய் தூளும் நுணுக்கிய சோம்பு தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், ரவை 1/2 கப், பால் 2 கப், குங்குமப்பூ சிறிதளவு, எண்ணெய் கொஞ்சம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 1 கப் மைதாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 கப் ரவையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நுணுக்கிய ஏலக்காய் தூளும் சோம்பு தூளும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது அளவுலாம் எதுவும் இல்லை, உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம 1/4 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 கப் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 1 கப் பாலை மட்டும் இப்போ ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது ஒரு தின் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். எதுக்காகனா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா உங்களுக்கு ரவை ஊறிட்டு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். இப்போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதுமானது. இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா கரண்டி விட்டு நல்லா கிண்டி நம்ம இன்னொரு கப் பால் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் இப்போ சேர்த்துக்கிட்டு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பதத்தில் இருந்தாலே போதுமானது. இப்போ நமக்கு அதுக்கு தேவையான ஜீராவை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். 1 கப் தண்ணி விட்டால் போதும். அது கூடவே நம்ம நுணுக்கி வச்சிருக்கக்கூடிய ஏலக்காய் 3 ஏலக்காய் நான் போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைண்டா வேண்டாம். அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காய விட்டு அந்த மாவை ஒரு கரண்டி ஊற்றுங்க. அதுக்கு மேலே ஊற்றாதீங்க, ஒரு கரண்டி ஊற்றினாலே போதும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு 2 சைடும் லைட்டாக ப்ரௌனாக ஆனால் போதும், ரொம்பவே கருக வேண்டாம். இந்த கலரில் இருந்தாலே போதும். அதுக்கப்புறமா மேலே ஒரு கரண்டி வச்சு சும்மா லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க, ரொம்பலாம் அழுத்த வேண்டாம். நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க ஜீராவில் சும்மா திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. ஜீராவுக்கு பதம்லாம் எதுவும் கிடையாது, சும்மா சர்க்கரை கரைஞ்சாலே போதும். அதில் இந்த அப்பத்தை போட்டு நல்லா திருப்பி விட்டுட்டு சர்வ் பண்ணாலே இந்த டிஷ் முடிஞ்சிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.